Mad Rabbit presents New Year Party 2024 at Hashik's Hotel, Coimbatore. ஸோ நீங்கள் ரிவ்யூவர் ஆனதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் படம் அது என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சு? January 2003. ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு யூஸ் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்? Indiana. Baradwaj Rangan picked to watch the film. 5 films before we end this world. 5 easy pieces, Ordinary People, then Godfather, Duck Soup. That's a Marx Brothers comedy. அந்த படம் என்னை சிரிச்சு வச்ச மாதிரி எந்த படமும் என்னை சிரிக்க வைக்கல. சத்யா வெளியே வந்தோடனே வந்து ஒரு மைக் வந்து பிடிச்ச வந்து ஒரு படம் பிடிச்ச நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இல்லையா யூ மட் பி லிட்டில் லைக் யூ நீட் சம் டைம் டு ப்ராசஸ் தட் ஃபில்ம் வேணும். அந்த ஃபில்மோட இதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோன்னு உங்களுக்கு தோணும். அந்த ஃபில்மோட ஜோன்லேயே அது வந்து என்னை வந்து டிஜிட்டலுக்கு முதல்ல கூப்பிட்ட போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி என்னடா அது டிஜிட்டல்லாம் ஒரு பயங்கர யங் பர்சன்ஸ் மீடியம், லைக் நம்ம வந்து போகலாமா, லைக் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருமா, போயிட்டு ஒரு வருஷத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வி கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு பிரிண்ட்டுன்னு தான் வந்தேன். ஐம் ஸ்டில் ஹியர். இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை. தட் இஸ் வாட் ஐ ட்ரை டு சே. அதை மீறி வந்து நான் வந்து இது கேவலமான படம், இதை போகவே போகாதீங்க, தியேட்டரை பக்கமே எட்டி பார்க்காதீங்க, அதெல்லாம் எனக்கு லைக் நான் வந்து எட்டி பார்க்காதுன்னு சொல்கிறதுக்கு யாரு? ஐ மீன் லைக் சம்படி மைட் பி தேர் ஹூ மைட் லைக் தட் ஃபிலிம். ஒரு டிஷ்ஷு நம்மளுக்கு பிடிக்குதுன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஒன்று, பட் நீங்கள் கிரிட்டிக்காக இருந்தால் அது ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லணும். எனக்கும் ஆடியன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. They might be interested in what I have to say, that's a different thing. But what I really care about is if a film wants to be a good porn film, we've talked about porn, so let's repeat that, and it is a good porn film, that's a success. If a film wants to be a good Vadivelu comedy and it turns out that the Vadivelu jokes are really funny, then that's a success. நம்ம அந்த படத்தை வந்து சினிமாட்டிக்கா இல்லை, ஸ்டேஜிங் இல்லை, இது அதெல்லாம் அது ஸோ நீங்கள் ரிவ்யூவர் ஆனதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் படம் அது என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சு? January 2003. Yeah. டேட் கரெக்டாக ஞாபகம் 30 நினைக்கிறேன், 30-31 சம்திங் லைக் தட். சார் 30 ஜனவரி 2023. கரெக்ட். என்ன படம் சார்? தம். இட் இஸ் த ரீமேக் ஆஃப் தமிழில் தில்லுன்னு ஒரு படம் வந்ததில்ல, அதோட ரீமேக். விவேக் ஒப்ராய் அண்ட் தியா மிர்சா ஆக்ட் பண்ணது. யா யா. Super. Oh my God, like horrible. Rekindling na sir memories. And ரெண்டாவது என்னன்னா you got a national award for the being good film critic. 55 இல்ல சார் 53. I got it, I 1 point sir. And அடுத்தது நிறைய இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க I'm a very big fan of Kamal sir அப்படின்னு சொல்லிட்டு. Huge. So Kamal sir உடைய நிறைய புதுமைகள்ல ஒரு கேள்வி. So which is the first Indian film to use prosthetic makeup? Indiana. அதேதான் சார். Right. There was some bit of Indian. Indian. Yeah. That's the first Indian film to use a prosthetic makeup பண்றது. And இது வந்து rapid fireல வைக்கணும்னு வெச்சது. And உங்க ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்லலாம். The props and cons of being a conventional reviewer and a digital reviewer. See, first of all, இது வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி போய் தான் ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பட் first I tell you what I miss. What I miss is முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு அதை வந்து உடனே ரிவ்யூ கொடுக்க வேணாம், அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம், அதை வந்து மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ தென் யூ கேன் ரைட் ப்ராப்பர்லி, இல்லை லைக் த நெக்ஸ்ட் டே ஆர் சம்திங் லைக் தட் யூ கேன் ஸ்லீப் ஓவர் இட். பிகாஸ் சம் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இறைவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ லவ் தட் மூவி. பட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ see it, it's a little dense. See, Karthik's films are dense films, like நிறைய நடந்துகிட்டே இருக்கும். லைக் ஸோ யூ மைட் நாட் லைக் வெளியே வந்தோடனே வந்து ஒரு மைக் வந்து பிடிச்ச வந்து ஒரு படம் பிடிச்ச நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இல்லையா யூ மைட் பி லிட்டில் லைக் யூ நீட் சம் டைம் டு ப்ராசஸ் தட் ஃபில்ம் வேணும். அந்த ஃபில்மோட இதுலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோன்னு உங்களுக்கு தோணும். அந்த ஃபில்மோட ஜோன்லேயே அது வந்து யூனோ லைக் அது இப்போ முடியறதில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு, நான் இல்லை எல்லாருமே ஒரு படம் பார்த்துட்டு அது 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 வந்த உடனே வந்து யூ ஹேவ் டு ரிவ்யூ இட். ஸோ ஐ டேக் மை டைம். ஸோ ஐம் நாட் சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் நான் எந்த ஜாப் எடுத்தாலும் நான் முதல்ல சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு அந்த வெப்பெல்லாம் என்ன பண்ண சொல்லாதீங்க, நான் அது பண்ண முடியாது அப்படின்றேன். பட் ஐ ஃபவுண்ட் தட் ஐ கேன் ஒரு 3 hours இல் டேக் டு 3 to 4 hours இல் டேக் டு ரைட் சம்திங். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ரொம்ப மொக்கையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜென்ரல் ஃபிலிம்ஸை வந்து 3 to 4 hours எழுதிட்டு யூ கிவ் அ ரிவ்யூ. அண்ட் ஐ திங்க்
that's I got used to that. See நான் தான் சொல்றேன்ல, see நம்ம வந்து எதுவுமே வந்து ஓ அந்த காலம், ஓ அந்த காலத்துல இதனால அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். பட் we are part of the moving times, we cannot help it. ஸோ இன்னைக்கு நான் வந்து லைக் நான் வந்து இது ரோட்டரி ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓ அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும், யார் ஃபோன் பண்ணுறாங்கிறதே தெரியாது, ஸோ ஜாலியாக வந்து ஃபோன் எடுத்தால் அப்போ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா யூ கான்ட் ப்ரோக்ரஸ். லைக் யூனோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரொமான்டிக்ஸ் லைக் தட், யூனோ லைக் ஐ எம் அ வெரி பிக் ரொமான்டிக், பட் ஐ எம் நாட் அ லைக் அவ்வளோ வந்து நான் வந்து அந்த அப்படியே அந்த காலத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறது. லைக் தேர் ஆர் பீப்புள் ஐ நோ ஹூ சே திங்ஸ் லைக் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா இருந்ததில்ல, லெட்டர்லாம் அனுப்புவாங்க, ஸோ அதை வந்து திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கலாம், திங்ஸ் லைக் தேட். Yeah, it was there, and I keep some of the letters and all that, but I find WhatsApp much more convenient to kind of communicate, because ஒரு வாரத்தில் நீங்கள் லெட்டரில் இவ்வளோ எழுதினீங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு யூ கவர் த சேம் கான்டென்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ யூ ஹாவ் டு லுக் அட் திங்ஸ் லைக் பாசிட்டிவ்லி. ஸோ am I, one part of me wishes that yes, I wish I had more time, all that kind of stuff, but another part of me is like, this is, you have to deal with it. So we can't keep moaning and groaning about oh இது இப்படி இல்லையே அது அப்படி இல்லையே, பிகாஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே ஆகணும். பிகாஸ் இல்லைன்னா இதை நான் ஒரு இதுக்காக சொல்லலை, லைக் போஸ்டிங் மாதிரி சொல்லலை, இல்லைனா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் லாஸ்டட் 20 years if I hadn't been able to jump from print to digital to done what the things I've done. I don't think I would have survived this long, or like நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்துருக்க மாட்டீங்க, because I would have been writing some reviews somewhere, and யாருக்குமே என்னோட இது தெரியாது. பிகாஸ் ஐ ரிமெம்பர் என்னை வந்து டிஜிட்டலுக்கு முதல்ல கூப்பிட்ட போது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி என்னடா அது டிஜிட்டல்லாம் ஒரு பயங்கர யங் பர்சன்ஸ் மீடியம், லைக் நம்ம வந்து போகலாமா, லைக் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வருமா, பிகாஸ் ஐ வாஸ் லைக் லுக்கிங் அட் ஆல் த கிட்ஸ் ஆன் டிஜிட்டல் early 20s and things like that, and I was like இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, திங்ஸ் லைக் தட். பட் தென் ஐ ஜஸ்ட் செட் okay, but I was just speaking to lots of friends and lots of people in the industry, that is like tech leaders and all that, and they all said digital is the future அதான் சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாரும். So I said okay, like let's try, because நம்ம ஆல்ரெடி பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, போயிட்டு ஒரு வருஷத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா we can always go back to printன்னு தான் வந்தேன். I'm still here. So சார் இப்போ ஒரு ரிவ்யூவராக அவங்ககிட்ட ஒரு கொஷின் சார், என்னன்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐரனிக்கலி கம்மிங் பேக் அகைன் ஐரனிக்கலி, இந்த படம் நல்லா இல்லைன்றது என்ன மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பாலிஷ்டாக சொல்லுவீங்க? இது ஒரு எவல்யூஷன் தான் எனக்கு. நான் ஆரம்ப காலத்தில் வந்து நான் ஒரு படம் நல்லா இல்லைன்னா ஐ வுட் டேக் ப்ளெஷர் இன் கிராஃப்டிங் என்னோட வேர்ட்ஸ்லாம் அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி ஐல் மேக் ஃபன் ஆஃப் த மூவி, லைக் ட்ரோல் பண்ணுற மாதிரி. But what happened is two things. One வந்து I started understanding that nobody really wants to make a bad movie. Like nobody says I'm going to make a bad movie and makes a bad movie. Okay, so அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இப்போ வந்து நான் வந்து அக்ராஸ் இந்தியா படங்கள், அட்லீஸ்ட் அந்த 5 மேஜர் இண்டஸ்ட்ரீஸில் படங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால my consumption of bad movies has gone down. So I don't watch that many bad movies because so எனக்கு எப்பவுமே வந்து ஒரு படம் எல்லாருமே கேட்பாங்க ஏன் வந்து more than the bad or good, எனக்கு I find movies to be middling, that is எங்கேயாவது ஒரு மிட்லிங்கில். ஸோ என்னோட பாலிசி எப்போவுமே வந்து இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு, இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை, தட் இஸ் வாட் ஐ ட்ரை டு சே. அதை மீறி வந்து நான் வந்து இது கேவலமான படம், இதை போகவே போகாதீங்க, தியேட்டரை பக்கமே எட்டி பார்க்காதீங்க, அதெல்லாம் எனக்கு ஐ ஹவ் நெவர் செட் இட். அண்ட் எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஸ்பெக்டும் பிடிக்காது, பிகாஸ் லைக் நான் வந்து எட்டி பார்க்காதுன்னு சொல்கிறதுக்கு யார், ஐ மீன் லைக் somebody might be there who might like that film. So there are lots of people who say that like நான் ரிவ்யூ பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்ல படங்கள், தட் இஸ் த சென்ஸ் தே காட் தட் இட்ஸ் நாட் அ கிரேட் ஃபில்ம் அப்படின்னு சொன்னதெல்லாம் தேவ் ரியலி லைக்ட். அதே மாதிரி நான் கிரேட் ஃபில்ம்னு சொன்னது தே ஹவ் நாட் லைக்ட். Sometimes you're in agreement, sometimes both of us agree, sometimes both of us disagree and we're on the same page. So இது வந்து ஒரு சயின்ஸ் இல்லைல்ல. ஸோ அதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக கேட்டேன் சார், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க? மேபி நான் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா லைக் I'd say it's underwhelming, this does not work, but my point is always that நான் வந்து supposing I say the screenplay
இஸ் நாட் குட்னு சொன்னேன்னா அது ஏன் அந்த why is it not goodங்கிறதுக்கு I should have some backup. That is, I should point out two examples to say, if I say somebody's performance is good, then I should typically have, that is like some backup for that. I don't always do that. For example, if the role கொஞ்சம் generic role இருந்ததுன்னா then okay அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. But sometimes when somebody is acting so well, you want to kind of talk about two lines about that. Or if you say the cinematography is so good, then you want to say why is the like என்ன அது என்ன நோட்டீஸ் பண்ணி அதை குட்னு சொல்றீங்க. பிகாஸ் இப்போ வந்து நம்ம ஒன்று இப்போ வந்து ஒரு 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 டிஷ்ஷை நம்மளுக்கு பிடிக்குதுன்னா அது அது நல்லா இருக்குன்னு சொல்றது ஒன்று, பட் நீங்கள் கிரிட்டிக்காக இருந்தால் அது ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லணும். தட் இஸ் இட் யூசஸ் லெஸ் ஆயில், ஐ டோன்ட் நோ, லைக் இதில் கரெக்டாக காரம் இந்த மிக்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது, அந்த மாதிரி தானே நம்ம அதானே நீங்கள் தட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல்ல. இல்லைன்னா எல்லாரும் மாதிரியும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனால் அதில் என்ன ரிவ்யூ இருக்குது? தேர் இஸ் நோ, இட்ஸ் ஜஸ்ட் யோர் பர்சனல் இது. whereas if you are able to correctly say that அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரை இது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தென் தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ இப்போ ஃபிக்ஷனலாக ஒரே ஒரு கொஸ்டின், என்னன்னா நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு யூ ஹேவ் 1 full day of time. ஸோ வாட் would be the 5 films you would pick? Baradwaj Rangan pick to watch the film. 5 films before we end this world. 5 easy pieces. Okay. That's a Bob Rafelson film with Jack Nicholson. It's very, very close to my heart. I've seen that film so many times. Robert Redford direct panna Ordinary People. That's again a very, very emotional film about a troubled teenager. I saw that film when I was a troubled teenager. So அப்போ வீடியோ கேசட்டில் பார்த்தது, பிகாஸ் அப்போல்லாம் வந்து இது வராது. ஸோ I really identified with some aspects of that person. And I don't know why எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் சீரியஸ் டார்க் ஃபிலிம்ஸ் ஐ லைக் மோர். எல்லாரும் ஜாலிக்காக போவாங்க. I really enjoy these. Like imagine it's like some 16 years I'm watching Ordinary People and I'm like, oh my god, this is such a nice movie. Then Godfather, Coppola's film. I mean, that's like, if the world is ending tomorrow, I would want to see it. Now already இவ்வளோ வாட்டி பார்த்தாச்சு, but one last time I'll want to see that. Then Duck Soup. That's a Marx Brothers comedy. And அந்த படம் என்னை சிரிச்சு வச்ச மாதிரி எந்த படமுமே என்னை சிரிக்க வைக்கல, பிகாஸ் இட் இஸ் சச் அ கிரேசி அமேசிங் ஃபேண்டாஸ்டிக், லைக் ஐ வுட் வாண்ட் டு லாஃப் அட் சம்திங். அண்ட் மேபி மைக்கேல் மதன காமராஜன், பிகாஸ் அதுவும் சிரிக்க வைக்கிற படம். நோ, சத்யா. ஓகே, தட்ஸ் கமல், அமலா, and it's a very solid film for me. Maybe that, yeah. So அண்ட் இது திரும்ப ஒரு 5 படம் அது வந்து ரீரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். which films? I would love to see Chandralekha on the big screen, because I've never seen it on a big screen. அது எப்பவுமே டிவியில் வந்தப்போ இல்லை அந்த மாதிரி தான் பார்த்தது. ஸோ I would like to see that film on the big screen. Vanjikote Valiban. So it's a very, very fun film, and it's like a most entertaining film. அந்த படம் 16 வயதினிலே, பிகாஸ் அதில் நிவாஸோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். I really like the way he shot the villages, and that color was very different from what was the color of the time. 16 வயதினிலே, அவர்கள், that's my favorite Balachandra film. I really like that movie very much. அது வந்து ஒரு restored printல, I would like to see that effect of that film on a big screen, because it's a very powerful drama. And எனக்கு வந்து அந்த one of the reasons I love movies is, இப்போ நான் வந்து 60s இருந்தது கிடையாது, 50s இருந்தது கிடையாது, but when I see those films, I get an idea of how people lived. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி பேசினாங்க, அவங்க எப்படி, like that's beautiful, like ஒரு மாதிரி it's a time machine. It's so lovely that you were able to get into that time, documented and, stuff, or documented stuff, like how people lived. Of course கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், பட்
ஒரு 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 இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவா அப்படின்ட்டு லைக் 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 இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ப்ரிடாமினன்ட் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்ட்டுலாம் ஒரு 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 சென்ஸ் கிடைக்கும்ல. அண்ட் தென் மேபி சம்திங் பொலிட்டிக்கல், லைக் ஐ வுட் லவ் டு see சிவாஜிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பராசக்தி. பிகாஸ் அதுவும் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்ததே கிடையாது. அண்ட் தட் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங், லைக் ஐ ரியலி பிலீவ் தட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி லைக் எனக்கு ஒன் திங் ஐவ் பீன் வெரி ஜெலஸ் ஆஃப் பீப்புள் born in the 1930s and 40s is that அவங்க வந்து when Marlon Brando first came on the screen and reinvented screen acting, they were there to see it on screen. They were able to see it on screen. Now, we are all able to see it only on the small screen. அதே மாதிரி like they would have seen, like the first people who saw Shivaji erupt on screen like that with that voice and அந்த ஒரு லைக் அந்த அடுக்குமொழி அது அந்த மாதிரி பேசி லைக் how it would have been, லைக் ஒரு மாதிரி the screen acting is changing in front of your eyes. லைக் அந்த ஒரு படத்தில் you are seeing சிவாஜிக்கு முன்னே இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, சிவாஜிக்கு பின் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் அது வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா சூப்பராக இருக்கும். லைக் பி ரியலி குட் டு see that film. Yeah, cool. சார் பரத்வாஜ் ரங்கன் சார் அப்படின்னு பேசும்போது நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது, ஞாபகம் வருது. இதுக்கு ஒரே வார்த்தையில் எனக்கு ஒரு பதில் வேணும் சார். ஹூ இஸ் பரத்வாஜ் ரங்கன்? I'll give you the options. ஃபிலிம் கிரிட்டிக்கா, இல்லை கெமிக்கல் இன்ஜினியரா, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா? ஜஸ்ட் கிரிட்டிக். ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். No, வேணாம். இட்ஸ் பிகாஸ் I don't see, எனக்கு அந்த கிரிட்டிக்குங்கிற வார்த்தை எனக்கு எப்போவுமே கொஞ்சம் I've had a problem with it because அதை எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த கிரிட்டிசைஸ் அதுலேருந்து வந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் I don't think I only criticize films. லைக் வந்து நான் ஒரு இன்னொரு ஃபிலிம் கிரிட்டிக்கோட பேசிகிட்டே இருப்பேன் வந்து சே லைக் there should be some term like film analyzer or film appreciator or அந்த மாதிரி something like that, you know, like those are horrible words, but I'm saying, but film critic na நீ போய் criticize பண்ண போற அந்த மாதிரி இருக்கு. But that's something that I will always be doing. See, whether I'm writing screenplays or whether I'm writing I doctor screenplays, whatever I'm doing it because of the reputation that I got as a film critic. And I think that அது வந்து நான் சின்ன வயசுலேயே ஆரம்பித்த ஒரு விஷயம். அண்ட் லைக் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ பேஷனட்டாக படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு நிஜமாவே ஆர்டினரி ஆடியன்ஸ் மாதிரி படம் உங்களால் பார்க்க முடியுதா? லைக் ஜென்ரலாக ஐல் சே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ ஆர் யூ டு சே ஆர்டினரி ஆடியன்ஸ் லைக் அந்த மாதிரி தான் படம் பார்க்குறாங்க? ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம வந்து we are doing parallel processing. People like us who are doing film thing, that is, நம்ம வந்து இந்த படத்தை இப்படி பார்க்குறோம், அதுக்கு மேலோட்டமாக we are watching another layer of technical things, other things and all, which doesn't mean we are not enjoying this. ஒரு காமெடி வந்தால் நம்ம சிரிப்போம், ஒரு ஹாரர் படம் வந்தால் பயப்படுவோம், ஒரு ட்ராமா வந்தால் அழுவோம், அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுக்கு மேலே வந்து அது எப்படி எடுத்திருக்கேன்னா, I was very moved by Jigartana XX, but at the same time I was also very like astounded by some of this, like the staging and the cinematography and all those things. So it's not like நான் ஒரு வாட்டி வந்து இதுக்காக போய் பார்க்குறேன், ஒரு வாட்டி வந்து அதுக்காக போய் பார்க்குறேன், அந்த மாதிரி இல்லை. ரெண்டுமே வந்து parallel processing மாதிரி தான். So I think film critic is who I am. And I think see, even when you read a screenplay and you're doctoring it, right, or telling them what's right or what's wrong or what's working for you, நீங்கள் வந்து ஒரு அந்த கண்ணோட்டத்தில் தானே பார்க்குறீங்க. you're not like seeing ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமா இது பிடிக்காதா கைண்ட் ஆஃப் அ திங். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து லைக் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ், பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த படம் வந்து they review it on the basis of இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா. பட் எனக்கு வந்து ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த படம் what does it want to do and does that film do it well. அதுதான் வந்து always has been my criterion for evaluating a movie. பிகாஸ் எனக்கு வந்து ஆடியன்ஸ் டேஸ்ட் பற்றி ஒன்றும் தெரியாது. நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு. ஸோ எனக்கும் ஆடியன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. they might be interested in what I have to say, that's a different thing. But what I really care about is, if a film wants to be a good porn film, we've talked about porn, so let's repeat that, and it is a good porn film, that's a success. If a film wants to be a good Vadivelu comedy,
and it turns out that the Vadivelu jokes are really funny, then that's a success. நம்ம அந்த படத்தை வந்து சினிமாட்டிக்கா இல்லை, ஸ்டேஜிங் இல்லை, இது அதில் பாயிண்டே கிடையாது. பிகாஸ் அந்த படம் இட் எய்ம்ஸ், அதோட எய்மே அதுதான். நான் வந்து லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன் ரீசெண்ட் டைம்ஸ் காமெடிஸ் வந்து ஐ லவ் பாரிஸ் ஜெயராஜ். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இட் மேட் மீ லாஃப் so much. And it's also staged fairly decently. But I'm saying, even if they had not staged it okay, I would have just laughed at all that. A1 also. Okay. And the rendu padavum, they were really like wacko comedies. Paris Jayarajla dhaan nenikren, there's a telephone scene. Moonu per vandu pesikra mari irukum. It just cracked me up like mad. I was just laughing like a maniac in a theater. So அந்த படம் வந்து நீங்க வந்து you can't say, இது வந்து ஆஸ்கர் தரத்துக்கு இல்லை. No, it's not meant to be. It wants to make you laugh. And it's அதோட and எந்த மாதிரி laughsனா, it's not going for very sophisticated laughs. It's going for this kind of laugh. See, நமக்குள்ள வந்து we have every kind of audience inside us. There is one sophisticated audience, there is one local audience, there is one balcony guy, there is a taraseat guy. எல்லாமே நமக்குள்ள இருக்காங்க. Because we are not removed from the world. So அந்தந்த படம் வந்து நம்மளை எங்கே தொடுதோ அது ஐ திங்க் இட் ஷுட் பி எவாலுவேட்டட் ஆன் தட் லெவல். அண்ட் கடைசி கொஸ்டின் சார், ஒரு பிட்ஸ் பிலானி கிராஜுவேட் கிட்ட தாராளமாக கேட்கலான்ற ஒரு தைரியத்தோட கேட்குறேன். கெமிக்கல் பற்றி சொல்லு, எதுவுமே கேட்காதீங்க, ஒன்றுமே தெரியாது. ஈஸி தான் சார். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சு எனக்கே தெரியுது போது கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியாதா சார்? வாட் இஸ் தி கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் சோடியம் சார்? சோடியம் Na சார். சூப்பர் சார். இது தாராளமாக அது கெமிக்கல் இன்ஜினியரிங், அது கெமிஸ்ட்ரி சார். ஏதோ ஒன்று சார், எனக்கு தெரிஞ்ச கெமிக்கல் கெமிஸ்ட்ரி அவ்வளோதான் சார். ஸோ இதுதான். அண்ட் இட்ஸ் பீன் அ வெரி பிளஷர் அண்ட் ஹானர் இன்டர்வியூவிங் யூ. நோ, ஐ ரியலி என்ஜாய் டாக்கிங் டு யூ. தேங்க் யூ ஸோ மச். பிகாஸ் ரொம்ப ஒரு கேஷுவல் சேட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்ட விதம் எனக்கு ரொம்ப இட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் வி ஹவ் நாட் மெட் பிஃபோர் அண்ட் you really put me at ease, so thank you so much for that. So thank you sir, and keep inspiring us. It's been 20 years for critica, film critica. 20 years over what is sollumbodhe irukku. January vanda 20 varsham sir உங்களுக்கு. So adukku no, actually last January was 20 years. 20 years complete ஆகுதுன்னு வெச்சுக்கலாம் சார். இது வந்து 21st. சார் நான் ஃபிசிக்ஸ்ல ரொம்ப வீக் சார். இது மேக்ஸா ஃபிசிக்ஸா தெரியாத அளவுக்கு கூட நான் வீக் சார். அதுக்காக தான். So you've been such an inspiration. You have given us many more ideas how to actually watch a film and ideas நிறைய கொடுத்திருக்கீங்க. Thank you so much. It's very like எனக்கு actually எனக்கு if I think I have done something, எனக்கு வந்து அந்த like நிறைய பேர் வந்து see இது நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்காக பண்றோம். We don't know how it is affecting others. When we started doing these wide deep focus or what earlier things that analyzing a film with the directors, a lot of college students, right, when I go to colleges to speak, they come up and tell me they love those sessions because நிறைய பேர் வந்து ஊரில் இருக்க காலேஜஸ்லாம் படிக்கிறாங்க. அங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் பேருக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. பட் த டீச்சர்ஸ் தேர் லைக் தே சே தேர் நாட் தேட் குவாலிஃபைட். ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி ஓகே இந்த ஃபில்ம் மூவ்மெண்ட் நியூ ரியலிசம்னா இது அது ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அகாடமிக்காக சொல்லித்தராங்க. பட் இதில் வந்து நீங்கள் டைரக்டரை கேட்டு டைரக்டரே வந்து பதில் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு that suddenly made me feel I am ஒரு ஃபெசிலிட்டேட்டர் பிட்வீன் like people who like films and the people who make films. And that I think அந்த விதத்தில் நான் என்ன பார்க்கவே இல்லை. I just thought I was reviewing or whatever it is. But this made me feel a little nice because என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் ஒன்று பண்ண போய் அது வந்து ஆக்சுவலி பீப்புள் பிகாஸ் இவங்களால வந்து வெற்றிமாறனையோ கார்த்திக் சுப்ராஜையோ சந்திக்க முடியாது. தே கேனாட் கோ அண்ட் மீட் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க வந்து என் மூலியமாக அவங்களுக்கு வந்து தேர் கெட்டிங் these analyses or whatever it is. See, because and they always say that சேம் திங் வித் மணிரத்னம் புக். லைக் நிறைய பேர் வந்து அது நாங்கள் வந்து அது வந்து ஒரு இங்கிலீஷ் பாப்புலேஷனுக்கு தான் போய் சேரும்னு நினச்சோம். ஸோ அது பெங்குவன். ஸோ அது ஓகே இங்கிலீஷ் எடிஷன் இஸ் டன் வெரி வெல் அப்படின்னு நினச்சோம். பட் அது தமிழில் பப்ளிஷ் ஆன அப்புறம் தான் அரவிந்த் சச்சிதானந்தம்னு ரைட்டப் டிரான்ஸ்லேட்டட் இட். அது தமிழில் பப்ளிஷ் ஆன அப்புறம் தான் பிச்சுக்கிட்டு இட் ஜஸ்ட் வெண்ட் லைக் மேட். இட் சோல்ட் லைக் மேட். we were all shocked because என்னடா அது லைக் ஒரு லைக் தமிழுக்கு இந்த புக்கு இவ்வளோ ஒரு மார்க்கெட்டான்ட்டு.
like even on book fairs and all, you find the Tamil edition, right? But then again, so many people have come and told me, ஒரு டைரக்ஷன்னா இவ்வளோ விஷயம் இருக்கா, லைக் எங்களுக்கெல்லாம் வந்து டைரக்ஷன்னா ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை போய் இது பண்ணுற மாதிரி. பட் இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, கலர் எல்லாம் பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க. நாட் மீ, பட் வாட் மணிரத்னம் இஸ் சேயிங், லைக் பிகாஸ் ஹீ இஸ் ரியலி டாக்கிங் அபவுட் இதுக்காக நாங்கள் இது பண்ணோம், அதுக்காக நாங்கள் அது பண்ணோம், லைக் நான் வந்து லைக் சினிமாஸ்கோப் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோன்னு இந்த இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து it's if it inspires future filmmakers, you know, like there's nothing like it. Of course, today I don't think people want to read books, they want to watch interviews. So whatever it is, as long as I can keep doing this and being this medium between those who want to make films or those who want to appreciate films and those who make films, that's like a good thing. So inspiring, sir. And again, everything which you say is inspiring. இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. Thank you so much and happy new year, happy 2024 to all of you at SS Music and to all viewers. Thank you sir and same to you sir. Thank you so much. உங்களுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது இருக்கா? நான் பண்றது நியூ இயர் ரெசல்யூஷன் இன்னைக்கே ஆரம்பிக்கலாம். எதுக்கு நியூ இயர் மட்டும் வெயிட் பண்ணணும்? ரெசல்யூஷன் எடுக்க கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கறோம் சார். அவ்வளவுதான். சோ நீங்க என்ன பண்ணுமோ இன்னைக்கே பண்ணிடுங்க. எதுக்கு நியூ இயர் மட்டும் வெயிட் பண்றீங்க? ஒரு லேமான ரீசன் தான். சரி 2 நாள் இருக்கு பாத்துக்கலாமே. So thank you so much. Thank you so much. Mad Rabbit presents New Year Party 2024 at Hashix Hotel, Coimbatore.